ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லாஸ்ட் டே 19/9/2024 கருணியா ப்ளஸ் KN 539க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி 19/9/2024 வியாழக்கிழமைக்கு நம்ம பார்க்குறோம் நண்பா. அதனால் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் எப்போதும் போல் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 312 ABC போன நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 329 312. போன வாரம் நம்மளுக்கு 312 அப்படியே கிடச்சிருந்துச்சு கெஸ்ஸிங்குள்ளே. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கும் இதே கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 722. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து 476ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5Dயோட -1 to 3. அதாவது 5Dயில் உள்ள நம்பர்ஸில் நம்ம வந்து 1 to 3 கழிச்சோம்னா நம்மளுக்கான ஏ போர்டு அதோட ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து ஆல் போர்ட் டச்சு கிடைக்கிது நண்பா. அதாவது ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு கிடைக்கிது. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு போகிறதுனால ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 212லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 128. நம்மளோட எக்ஸ் படி நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து 5Dங்கிறதுனால 5Dயில் இருக்கிறது 2. இந்த 2ஓட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ணணும். அதாவது 2 - 1 = 1. 2 - 2 = 0. 2 - 3 = 1. 1 0 1. அதாவது இந்த 212க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்ட் டச் வந்து 1 அல்லது 0ன்னு இருக்குது. இதுதான் நெக்ஸ்டாக்கான ஏ போர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 212க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 751. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி நண்பா. ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு கிடைக்கிது. ஆனால் நம்ம எப்போதும் போல் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ 751க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 751க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 395 நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட 1 to 3 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 - 1 = 8. 9 - 2 = 7. 9 - 3 = 6. அப்போது 876 நம்மளுக்கு இந்த 751க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 7 அதோட 6ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இந்த 751க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 to 6 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதே மாதிரி இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு சி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவும் நம்மளுக்கு சி தான், செகண்ட் ட்ராவும் நம்மளுக்கு சி தான் கிடச்சிருக்கு. இப்போ 0 to 6க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 280. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 8. இந்த 8ஓட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ணிடலாம். அதாவது 8 - 1 = 7. 8 - 2 = 6. 8 - 3 = 5. 7 6 5. நம்மளுக்கு இந்த 0 to 6க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்ட் அல்லது ஆல். 7 6 5ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 0 to 6க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 476. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 6 நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதை விட இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பெயின் நண்பா, PC கிடச்சிருக்கு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சியை வச்சு தான் போர்டுகள் எல்லாமே ஏறி இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா சி போர்டு, நம்மளுக்கு 3வது ட்ரா PC போர்டும் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடைக்கிற போர்டு எல்லாமே நம்மளுக்கு ஆல் போர்டு தான் கிடைக்கிது. சிங்கிள் போர்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சி போர்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இதை நீங்கள் ஏ போர்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ட்ரா நான் கெஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஏ போர்டில் கிடச்சிருந்தது. அதுக்கு முந்தின ட்ராவும் அப்படி தான்.
அதனால தான் நான் மறுபடியும் இதை ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு நான் வந்து ஏ போர்டுக்கு தான் போட்டிருக்கேன் நண்பா. இப்போ நம்ம 476க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 602. இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இதோட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ணிடலாம். அதாவது 0 - 1 = 1, 0 - 2 = 2, 0 - 3 = 3. 1 2 3 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 476க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 1 to 3 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 476க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 722. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22 நண்பா. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் பிசி. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு பிசி தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பிசி. அப்போ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 தடவை சி 2 தடவை பிசின்னு வந்திருக்கு. இப்போ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் படி ஏ போர்டு ஸ்டார்ட் ஆகுது நண்பா. இந்த 722 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 649. இதை நம்ம எடுக்க போகிறது வந்து 4. இதோட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 4 - 1 = 3, 4 - 2 = 2, 4 - 1 = 3, 3 3 1 கழிச்சிருக்கோம், 2 கழிச்சிருக்கோம், இங்கே 3 நம்ம கழிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 கிடைக்கும். 3 2 1 நம்மளுக்கு இந்த 722க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இது நம்ம போன்றா கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர். இந்த 722க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 312 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே கிடச்சிருந்துச்சு. போனட்ரா நம்மளுக்கு ஒரு மெகா ஹிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருந்துச்சு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ABC. இது நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச வின்னிங் நம்பர் நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 312 தான் நம்மளுடைய போன வாரம் ஏபிசி போர்டோட ரிசல்ட். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம இதெல்லாம் தான் ஏ போர்டு நம்பரை எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். அது எப்படியே சி போர்டு தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் சி போர்டில் பயன்படுத்திக்கங்க. ஆனால் இந்த ட்ரா நான் மறுபடியும் ஏ போர்டு தான் கெஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்ப்போம். 312 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 329. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 2 - 1 = 1, 2 - 2 = 0, 2 - 3 = 1, 1 0 1 அதாவது 1 அல்லது 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் 1 அல்லது 0. 2ல் 2 போயிட்டா 0, 2ல் 1 போனால் 1, 2ல் 3 போனாலும் 1. ஓகே, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கொயரில் சி தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு போகிறதுனால ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துருவோம். 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இதுதான். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பார்த்துக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 19/9/2024 கருணையா ப்ளஸ் கேஎன் 539க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.